ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக்கூடாது. ஆம்புலன்ஸ் வர வச்சு அனுப்பிச்சு விட்டுறலாமாமா அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, சேது கேட்காம தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, தூக்கிட்டு போயிட்டு வண்டியில படுக்க வைக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ ரவுடிங்க கடத்தின்னு போயிடுறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, அவங்களையும் அடிச்சு போட்டு ஐஸ்வர்யாவையும் காப்பாத்திடுறாங்க. அப்ப "வேணாம் விடுங்க மாமா, ஆம்புலன்ஸ் வர வச்சு அனுப்பிச்சு விட்டுறலாம்" அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "இப்ப நீ என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வரியா இல்லையான்றாங்க." "இல்ல" அப்படின்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ அங்கேயே விட்டுட்டு, அ தமிழ்ச்செல்விய கார்ல கூப்பிட்டுக்கின்னு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல வந்து எல்லாம் "ஏம்மா என்ன ஆச்சுன்றாங்க?" "அந்த ஆட்டோல ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்கள கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இங்க சேது பார்த்தீங்கன்னா, போற வழியிலேயே அப்பத்தாவுக்கு கால் பண்ணினே இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஃபோன் வந்துன்னே இருக்கு பாரம்மா" அப்படின்றாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "யார் அது பாரு தனம்" அப்படின்றாங்க. தனம் பார்த்தீங்கன்னா, "சேது மாமா தான் பண்றாங்கன்றாங்க." "என்னது சேது மாமாவா? அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போயிருக்கான் உங்க அக்காவ விட்டுட்டு, நீ சேது மாமான்னு சொல்ற" அப்படின்றாங்க. "சரி பேசுங்க பேசுங்க அம்மா" அப்படின்ட்டு செல்லப்பாண்டி சொல்றாங்க. "என்னத்தடா அவங்கிட்ட போய் நான் பேசுறது" அப்படின்றாங்க. "ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போது பேசுங்கம்மா" அப்படின்றாங்க. அவங்களும் சரி எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. தனம் எடுத்துட்டு வந்து அப்பத்தா கிட்ட குடுக்குறாங்க. அப்பத்தாவும் "ஏய் எதுக்குடா நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறல்ல, போய் கல்யாணம் பண்ணிக்கோடா" அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, பதட்டமா பேசுறத பார்த்துட்டு அப்பத்தா, "நீ என்ன பதட்டமா பேசுனா நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியாடா?" அப்படின்றாங்க. "இல்ல அப்பத்தா, தமிழ்ச்செல்விக்கு இடுப்பு வலி வந்துச்சு. ரொம்ப துடிக்கிறா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறேன். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்பத்தா பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுன்னு இருக்கிற தட்ட கீழ போட்டு, "என்னாச்சு? எங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வர?" அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றாங்க. சரி நீங்க வந்துடுங்க. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃபோன வச்சுர்றாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் இந்த மாரி தமிழ்ச்செல்விக்கு இடுப்பு வலி வந்துச்சாம். சேது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயின்னு இருக்கானாம். நான் அப்பவே வேணாம் நின்டுக்கோன்னு சொன்னேன். இவ தான் கேட்காம போனா அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மண்டபத்துல எல்லாம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடந்துன்னு இருக்கு. அப்ப ஈஸ்வரியும், சித்ராவும் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா ஐஸ்வர்யா இன்னும் ஆளே காணோம். சேதுவும் ஐஸ்வர்யாவும் வந்துட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் ஆளே காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. ஐஸ்வர்யாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, "என்ன மச்சான் சேதுவும் ஐஸ்வர்யாவும் இன்னும் காணோம். முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயினே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல வந்துன்னு இருப்பாங்க. வரேன்னு தானே சொன்னாங்க. வந்துருவாங்க இருங்க" அப்படின்றாங்க. "இல்ல மச்சான் எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீங்க கால் பண்ணி பாருங்க சேதுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து மோகனா கிட்ட, "என்ன நீ இன்னும் அவங்கள ஆளே காணோம். அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல" அப்படின்றாங்க. இவங்க கிட்ட சொல்லின்னு இருக்கிறத பார்த்து சாவித்திரியும், தாமரையும் பார்த்தீங்கன்னா, "அம்மா அவங்க ஏதோ குசு குசுன்னு பேசின்னு இருக்காங்கம்மா. ஐஸ்வர்யாவ காணோம் தான். நீ வச்ச ஆளுங்க ஐஸ்வர்யாவ கடத்திட்டாங்கன்னு நெனைக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லி பேசினுக்கிறாங்க. "இருடி அவங்கள போய் கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட வந்து கேட்குறாங்க. "என்னாச்சு? ஏன்?" அப்படின்றாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி மோகனாவும் சொல்லிடுறாங்க. "அவங்க ஏதோ பதட்டமா தான் பேசின்னு இருக்காங்க. ஐஸ்வர்யாவ கடத்திட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன் தாமரை. நீ அமைதியா இரு" அப்படின்றாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் கிட்ட போய் சொல்றாங்க எல்லாரும். "என்ன இன்னும் ஐஸ்வர்யாவும் சேதுவும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துடுறாங்க. "என்ன சேது ஃபோன் எடுக்கலையா?" அப்படின்றாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா எத்தனையோ டைம் ஃபோன் பண்ணிட்டோம். ஃபோன் எடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கருப்புவும் மலரும் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? வா நாமளும் போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. இங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஈஸ்வரியும், சித்ராவும் பார்த்தீங்கன்னா, சித்ரா ஈஸ்வரி கிட்ட, "அம்மா ஆட்டோல வந்து இறங்குறாம்மா, என்னாச்சு?" அப்படின்றாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, "ஏம்மா நீ ஒன்டியா வந்திருக்க? அதுவும் ஆட்டோல வந்திருக்க. எங்க சேது? நீ மட்டும் வந்திருக்கியே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, சேது மாமா பார்த்தீங்கன்னா, தாமரைய கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "நான் அப்பவே சொன்னேன். சேது கொஞ்சம் அவன யோசிக்க விடுங்க. நிறமாச கர்ப்பிணிய விட்டுட்டு அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவன் தமிழ்ச்செல்விய கூட்டின்னு போயிருப்பான். நீங்க தான் தப்பான முடிவு எடுத்துட்டீங்க" அப்படின்ட்டு சாவித்திரி சொல்றாங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "அவங்க சொல்ற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க நடந்ததே என்னாச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, சேதுவும் வேகமா அவனுக்கு வண்டி எடுத்துட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ போயிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன்ல இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. டெலிவரி பெயின்ல ரொம்ப துடிக்கிறாங்க. ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஐஸ்வர்யாலாம் சொன்னத கேட்ட மோகனா பார்த்தீங்கன்னா, "ஐயோ! தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சு? குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு பதர்றாங்க. அத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்னக்கா இங்க என்ன நடந்துன்னு இருக்கு? நீ என்னமோ அவளுக்கோசம் இவ்ளோ துடிக்கிற" அப்படின்றாங்க. மோகனா பார்த்தீங்கன்னா அமைதியா ஆயிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்துட்டு, இவங்க வலியில துடிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு நார்மலா வந்த பெயின் மாரி இல்ல. ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "இல்ல இந்த மாரி நாங்க அந்த வழியா போயிட்டு இருந்தோம். அவங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழ விழுந்திருந்தாங்க. அப்பதான் அவங்க பிரசவ வலியில துடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதனால தான் எடுத்துட்டு வந்து அட்மிட் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டிவ் இல்லையா?" அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லல. அப்ப பார்த்தீங்கன்னா, டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிறவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி யாருன்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அவங்க சைன் வேணும். அவங்க ஃபேமிலியோட சைன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சேது பார்த்தீங்கன்னா, நான் எம்எல்ஏ தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஆமா எம்எல்ஏவோட பையன் தான் இவங்க அப்படின்றாங்க. அப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, நீ எம்எல்ஏவா இருந்தா இங்க கையெழுத்து போட்டா செல்லுமா. இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அது இல்ல. அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி முடிச்சிருக்காங்க. சேது பார்த்தீங்கன்னா, ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்றது நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.